போறோம்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமேஷன் தான் பார்க்க போறோம். இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் அனிமேஷன் பிரின்சிபல்ஸ்லாம் ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணும். எதுக்குன்னா ஒரு ரியலிஸ்டிக் அப்படின்னா அப்பீலிங் மோஷனை வந்து மல்டிமீடியால கிரியேட் பண்றதுக்கு. அனிமேஷன் பிரின்சிபல்ஸ் ஆர் அ செட் ஆஃப் கைட்லைன்ஸ் எதுக்குன்னா கிரியேட் ரியலிஸ்டிக் அண்ட் அப்பீலிங் மோஷன் இன் மல்டிமீடியா. இந்த பிரின்சிபல்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா மோஷன் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண, ரியலிசமை என்ஹான்ஸ் பண்ண, அனிமேஷன்ஸ்லாம் ரொம்ப என்கேஜிங்காக கொண்டு போகிறதுக்கு தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அனிமேஷன் பிரின்சிபல்ஸ் ஆர் அ செட் ஆஃப் கைட்லைன்ஸ் யூஸ் டு கிரியேட் ரியலிஸ்டிக் அண்ட் அப்பீலிங் மோஷன். ஒரு இமேஜ் ஒரு அனிமேஷனுக்கு ரியலிஸ்டிக்காகவும் பார்க்க அழகாகவும் கிரியேட் பண்ணதுக்கு நமக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அதுதான் இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரின்சிபல் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மோஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அந்த ரியலிஸ்டிக்கா இருக்கிறதுக்கு, அனிமேஷன்ஸ்லாம் ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கிறது. லைக் நம்ம ஐஸ் எல்லாமே அந்த வீடியோல தான் இருக்கணும், அந்த அளவுக்கு அது எங்கேஜா இருக்கணும். அதோட நீட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஷன்ஸ்லாம் நேச்சுரலா பிலீவபிளா இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 3D மாடல் கிரியேட் பண்றேன், ஒரு ஸ்டிமுலேஷன் பண்றேன்னும் போது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா அதை கிரியேட் பண்றது. அதுக்கு வந்து இந்த பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்றோம். விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கை இம்ப்ரூவ் பண்ணோம். நம்ம விஷுவலாவே ஸ்டோரி வந்து புரியுற மாதிரி அந்த ஸ்டிமுலேஷன் பண்ணி காமிச்சிக்கலாம். கண்ட்ரோல் மூமெண்ட், டைமிங் அண்ட் எக்ஸ்பிரஷன். இதுல வந்து நம்ம மூமெண்ட்ஸ், அதோட டைமிங், எக்ஸ்பிரஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். டு கிரியேட் ஸ்மூத் அண்ட் கண்டினியூஸ் அனிமேஷன். ஸ்மூத்தாகவும் கிரியேட் அனிமேஷன் பண்றது தான் இது. இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமேஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்குவாஷ் அண்ட் ஸ்ட்ரெச். ஸ்குவாஷ் அண்ட் ஸ்ட்ரெச்னா என்னன்னா, ஸ்குவாஷ்னா கையை கீழே விடுற மாதிரி வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெச்னா கையை மேலே தூக்குற மாதிரி. ஸோ நான் வந்து ஒரு ஹியூமன் பண்ண போறேன் அப்படின்னா நான் ஸ்குவாஷ் அண்ட் ஸ்ட்ரெச் யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பா கையோட ஆக்ஷன் மூவ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணுவேன். ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஷேப் வென் தே மூவ். இப்போ நான் மூவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, என் கை வந்து இருக்கு, நான் வந்து இதை மூவ் பண்ணி உங்களை பஞ்ச் பண்ண வரேன்னா நான் என்னோட கையோட மோஷன் ஷேப் வந்து வேற இருக்கும். இதுவே நான் வந்து உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண போறேன் அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ரெஃபர்ஸ் டு ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஷேப் வென் தே மூவ். அது மூவ் ஆகும்போது அதோட ஷேப் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், பால் ஸ்குவாஷஸ் வென் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட். அதாவது நீ பாலை வேகமா தரையில அடிக்கும் போது பால் வந்து என்ன ஒரு இடத்துல அமுங்கும்ல, அததான் இங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செகண்ட் இமேஜ்ல பாருங்க, ஸ்குவாஷ். நார்மலா இருக்க பால் தரையில போடும்போது ஸ்குவாஷ் ஆகும். அதே மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும் போது என்ன ஆகும், அது பவுன்ஸ் ஆகும். பால் இப்படி பட்டு மேல வரும்போது என்ன ஆகும், ஸ்ட்ரெச் ஆகும். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்குவாஷ் அண்ட் ஸ்ட்ரெச். இது வந்து ஒரு ரியலிசம் ஆட் பண்ணும், ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் வெயிட்டை வந்து இது ஷோ பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் டைமிங். இந்த டைமிங் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஸ்பீட் ஆஃப் த மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஒரு மூவ்மெண்ட் ஸ்பீடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த டைமிங் யூஸ் பண்றோம். இது வந்து நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும், பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, ஃபாஸ்ட் டைமிங்னா குயிக் மூவ்மெண்ட்டா இருக்கும், ஸ்லோ டைமிங்னா ஸ்மூத் மூவ்மெண்ட்டா இருக்கும். ஃபாஸ்ட் டைமிங்னும் போது குயிக்காக அது மூவ் ஆகிடும், ஸ்லோ டைமிங்னா அது ஸ்மூத்தாக மூவ் ஆகும். இதுதான் டைமிங். இப்போ எப்படி நம்ம வந்து ஸ்குவாஷ் அண்ட் ஸ்ட்ரெச் பார்த்தோமோ இது மாதிரி இது டைமிங். ஃப்ரேம்ஸை பொறுத்து தான் அது மூவ் ஆகும். வாட் இஸ் ஆன்டிசிபேஷன்? இப்போ ஸ்குவாஷ் ஸ்ட்ரெச்னா கூட நமக்கு தெரியும், டைமிங்னாலும் டைம் ரிலேட்டட் தெரியும். வாட் இஸ் ஆன்டிசிபேஷன்? ஆன்டிசிபேஷன்னா என்னன்னா, இப்போ நம்ம எப்படி சிக்னல்ல வந்து எல்லோ லைட் போடும் போது தான் நமக்கு தெரியும் அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ண போறாங்க. அந்த மாதிரி அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரன்னிங் ரேஸ்ல வந்து கெட் ரெடி ஸ்டார்ட்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பொசிஷன்ல இருக்கோம்ல, அதுதான் ஆன்டிசிபேஷன்றாங்க. ஒன்று நான் செய்யறதுக்கு முன்னாடியே அதுக்கான ஆக்ஷனை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். அதான் ப்ரிப்பேர்ஸ் த ஆடியன்ஸ் ஃபார் அன் ஆக்ஷன். நான் பண்ண போறேன்றத நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது தான். இந்த எல்லா இடத்துலையும் பாருங்க, நின்றுட்டு இருக்கும் போது தான் அப்புறம் ஏறி குதிக்கிறாங்க. அந்த தேர்ட் டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா அவங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பொசிஷன்ல இருக்காங்கல்ல, அதான் ப்ரிப்பேர்ஸ் த ஆடியன்ஸ் ஃபார் அன் ஆக்ஷன். எக்ஸாம்பிள், a character bends before jumping. இதோட பர்பஸ் என்னன்னா ஆக்ஷனை கிளியரா மேக் பண்ணும், ரியலிசமை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான். நெக்ஸ்ட், ஃப்ளோ த்ரூ அண்ட் ஓவர்லாப்பிங் ஆக்ஷன். வாட் இஸ் ஃப்ளோ த்ரூ அண்ட் ஓவர்லாப்பிங் ஆக்ஷன்? டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ஸ்பீட். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கை பொறுமையா மூவ் ஆகணும், பட் லெக் வந்து எனக்கு ஃபாஸ்டா மூவ் ஆகணும் அப்படின்னும் போது அதுதான் இந்த ஃபாலோ த்ரூ அண்ட் ஓவர்லாப்பிங் ஆக்ஷன். டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்க டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல மூவ் ஆகும்.
எக்ஸாம்பிள், ஹேர் ஆர் clothes continue moving after a body stops. அதாவது நான் வந்து நின்றுட்டு தான் இருக்கேன், ஆனா என்னோட ட்ரெஸ்ஸோ இல்லை என்னோட ஹேரோ மூவ் ஆச்சுன்னா, அப்ப என்னோட இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், என் ஆப்ஜெக்ட்ல ஹேரும் ட்ரெஸ்ஸும் மூவ் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் ஃப்ளோ த்ரூ அண்ட் ஓவர்லாப்பிங் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரியலிசம் ஆட் பண்ணும், ஸ்டிஃப் மோஷனை அவாய்ட் பண்ணும். ஸ்லோ இன் அண்ட் ஸ்லோ அவுட். ஸ்லோ இன்னா என்னன்னா, மூமெண்ட் ஸ்டார்ட் ஸ்லோ, ஸ்பீட்ஸ் அப் அண்ட் ஸ்லோ டவுன். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது ஸ்லோவா இருக்கும், நடுவில் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், திருப்பி முடிக்கும் போது ஸ்லோ ஆயிடும். அதான் ஸ்லோ இன் அண்ட் ஸ்லோ அவுட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு நேச்சுரல் மோஷனை வந்து குறிக்கும். சடன் சேஞ்சஸ்னா இதுல நம்ம அவாய்ட் பண்ணலாம். எக்ஸாஜுரேஷன், ஒரு விஷயத்த பயங்கரமா எக்ஸாஜுரேட் பண்றது தான் எக்ஸாஜுரேஷன். இப்போ என்ஹான்சிங் ஆக்ஷன் ஆர் எக்ஸ்பிரஷன் பியாண்ட் ரியாலிட்டி. என்ஹான்சிங், ஒரு ஆக்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணியோ இல்லை ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்றது தான், ரியாலிட்டியை தாண்டியும் அதை பண்றாங்கன்னா அதான் எக்ஸாஜுரேஷன். ஸோ இந்த அனிமேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், விஷுவல் அப்பீல் இம்ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் செகண்டரி ஆக்ஷன். இந்த செகண்டரி ஆக்ஷன் என்ன பண்ணுன்னா, அடிஷ்னல் ஆக்ஷன் தட் சப்போர்ட்ஸ் மெயின் கேரக்டர். இது வந்து ஒரு அடிஷ்னலான ஆக்ஷன், அது வந்து மெயின் கேரக்டரை சப்போர்ட் பண்ணும். ஆர்ம் மூவ்மெண்ட் வைல் வாக்கிங். இது வந்து ஒரு அடிஷ்னல் ஆக்ஷன் தான், ஏன்னா நான் நடந்து போகும்போது என் ஆர்ம் மட்டும் தனியாக நடக்கும்ல, அதுதான் சொல்றாங்க. இது வந்து ஒரு டெப்த் ரியலிசமை என்ஹான்ஸ் பண்ணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், டைமிங் அண்ட் மோஷன் கோஆர்டினேஷன். டைமிங் அண்ட் மோஷன் கோஆர்டினேஷன் என்ன பண்ணணும்னா, ப்ராப்பர் கோஆர்டினேஷனை மூவ்மெண்ட்டை ஹெல்ப் பண்ணும், கன்சிஸ்டன்டி பிட்வீன் ஆக்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான். நெக்ஸ்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியலிசமை இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்டோரி டெல்லிங்கை என்ஹான்ஸ் பண்ணும், ஸ்மூத் மோஷனை கிரியேட் பண்ணும், வியூவரோட என்கேஜ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, improves realism, enhance storytelling, create smooth motion, increase viewer ஓட engagement increase பண்ணும். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, அனிமேஷனை ரொம்ப அட்ராக்டிவா பண்ணும், மூமெண்ட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும், விஷுவல் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். Animation principles are essential for creating realistic, smooth and engaging animation. Proper use of these principles result in high quality multimedia application. ஓகேங்களா? இதுல மொத்தம் நம்ம வந்து 7 பார்த்தோம். என்னென்னு பார்த்துலாமா? லாஸ்ட் அண்ட் ஸ்குவாஷ் அண்ட் ஸ்ட்ரெச், டைமிங், அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று பார்த்தோம், ஆன்டிசிபேஷன், ஸ்லோ இன் அண்ட் ஸ்லோ அவுட், follow through and overlapping action, anticipation. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ இன் அண்ட் ஸ்லோ அவுட் 5 வந்துச்சு, எக்ஸாஜரேஷன், ஃபைனலாக டைமிங் அண்ட் மோஷன், அப்புறம் செகண்டரி ஆக்ஷன், மொத்தம் 8. ஓகே.